வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம். இன்றைய தலைப்பு எனக்கு மட்டும் ஏன் துன்பம் வருகின்றது என்ற தலைப்பை நாம் பார்ப்போம். சில அன்பர்கள் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை வழிபட்டாலும் அவங்களுக்கு துன்பம் வருகின்றது. அது ஏன்? ஸ்ரீ அன்னையின் வழிமுறைகளை பின்பற்றாமல் இருப்பதா? அடுத்து பார்த்தீங்கன்னா, யோசிக்காம எந்த ஒரு செயலையும் ஆழ்ந்து ஆராயாம சட்டுன்னு அவசரப்பட்டு செய்கிறது. அவசரம் எப்பவுமே எதற்கும் உதவாதது. நம்பிக்கையும் உண்மையும் கண்டிப்பாக ஸ்ரீ அன்னைக்கிட்ட வந்தால் இருக்கணும். அன்பர்கள் அனைவருக்குமே அவங்க உண்மையாக நடந்துக்கணும், நம்பிக்கையோடு இருக்கணும். ஸ்ரீ அன்னை இந்த குணங்கள் இருக்கக்கூடாது என்று சொல்கிறாங்க. அந்த குணங்கள் நான் முழுமையாக அதை நீக்கணும். என்கிட்ட அந்த கெட்ட குணம் போக மாட்டேன்றது, அந்த எண்ணங்கள் போக மாட்டேன்றது என்றால் நீங்கள் ஸ்ரீ அன்னைக்கிட்ட பிரார்த்தனை வைங்க, அந்த எண்ணங்கள் விலகிவிடும். ஸ்ரீ அன்னையிடம் உங்கள் குழந்தையாகவே நான் எப்பொழுதும் இருக்கணும். சில சமயம் எனக்கு எண்ணங்கள் தடுமாறும் பொழுது எனக்கு நீங்கள் உறுதுணையாக இருந்து அந்த எண்ணத்தை போக்கி என்னை நல்வழிப்படுத்த வேண்டும் என்று ஸ்ரீ அன்னையிடம் நம்ம பிரார்த்திக்கணும். எப்போ பிரார்த்திக்கணும்? நமக்கு அந்த எண்ணங்கள் வரும் பொழுது நம்ம பிரார்த்திக்கலாம். ஸ்ரீ அன்னையின் கண்காணிப்பில் நாம் எப்பொழுதும் இருக்கின்றோம் என்பதை நாம் எப்பொழுதும் மறக்கக்கூடாது. நம்ம தேவையில்லாமல் கடன் வாங்குறது, சிலவங்க அனாவசியமாக செலவுக்காக வாங்கும் கடன், இது வட்டி மேலே வட்டி வளர்ந்து அவர்களை வட்டி சுமையை அதிகப்படுத்தி அவங்க மன உளைச்சலுக்கு ஆளாக நேரிடும். அதுதான் சொல்கிறாங்க, தேவையில்லாமல் அனாவசியமாக நமக்கு எது தேவையோ அதை மட்டும் நம்ம ஏற்று செய்ய வேண்டும், தேவை இல்லாதவற்றை நிச்சயமாக நீக்கிட வேண்டும் என்று சொல்கிறாங்க. அதே மாதிரி ஆசை, அளவுக்கு மீறி நம்ம எப்பவுமே ஆசைப்படக்கூடாதுங்க. நமக்கு ஆசைன்னா இப்போ படிப்பில் ஆசைப்படலாம், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் என்று. அத்தியாவசியமான ஆசைகள் ஏற்படலாம். அனாவசியமான ஆசைகளை நாம் முழுமையாக அகற்றிவிட வேண்டும். இதெல்லாம் ஸ்ரீ அன்னை வழிமுறைகளை நம்ம ஏற்று நடக்க வேண்டும். துன்பங்கள் வருகின்றது என்றால் நீங்கள் அந்த துன்பத்தின் நினைவுகளை நீங்கள் அதிகப்படுத்தி மனசில் சுமந்து கொண்டே இருப்பீர்கள். அதனால் அந்த துன்பம் உங்களை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது. அந்த துன்பத்திலிருந்து நீங்கள் விலகி அதை பற்றிய கவலைகளை நீக்கி அதை ஸ்ரீ அன்னையிடம் முழுமையாக நீங்கள் ஒப்படைத்து விடுங்க. ஒப்படைத்து விட்டு அதை பற்றி எண்ணங்கள் எனக்கு வரவே கூடாதம்மா, உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன், அதற்குரிய தீர்வை நீங்கள் எனக்கு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த மகளுக்கு ஏற்ற தீர்வு எது நல்லதோ அதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் என்று நீங்கள் மனதார பிரார்த்தனை செய்யுங்க. கண்டிப்பாக ஸ்ரீ அன்னை அதை சரி பண்ணி உங்கள் மனசில் அமைதியை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. மன அமைதி குலைந்த மனநிலையில் நீங்கள் இருந்தீங்கன்னா தியான மையம் போய் தியானம் பண்ணுங்க. இல்லை நீங்கள் அமைதியாக வீட்டில் ஒரு 10 நிமிஷமோ இல்லை அரை மணி நேரமோ அமைதியாக ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் முன் அமர்ந்து கண்களை மூடிக்கொண்டு அவங்கள பிரார்த்தனை செய்யுங்க. மனசில் நம்ம மதர்கிட்ட நம்ம வீட்டில் நடக்கிறதா இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த ஒரு செயலையும் ஸ்ரீ அன்னைக்கிட்ட சொல்லாமல் எதுவுமே செய்யாதீங்க. ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர்கிட்ட அவங்க உத்தரவு வாங்கி அந்த செயலில் ஈடுபடுங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் எது நினைக்கிறதா டக்குன்னு ஏதோ ஒரு ஆபத்து வந்ததுன்னா உடனே உங்களுக்கு ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரோட நினைவுகள் உடனே அந்த இடத்துல முன்னே இருந்ததுன்னா உங்கள் துன்பங்கள் அப்படியே அகன்று விடும், அகற்றப்பட்டு விடும். துன்பம் வருவது போல இருக்கும், அதை முழுமையாக ஸ்ரீ அன்னையின் நினைவுகள் அழித்து விடும் என்பதைத்தான் எனக்கு மட்டும் ஏன் துன்பம் வருகின்றது என்பதற்கு உதாரணமாக இத்தனை விஷயங்களை நான் இங்கே பதிவிட்டிருக்கேன். அதனால் நீங்கள் எப்போவுமே ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை மறக்காமல் நம்பிக்கையோடு நீங்கள் ஆள் மனதோடு நீங்கள் பிரார்த்தனை செய்து வாங்க.
உங்கள் துன்பங்கள் அனைத்துமே பனி போல விலகுவதை நீங்கள் உணர்வீங்க. உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கோ அது ஒரு பேப்பர் எடுங்க. அந்த என்ன கஷ்டம், கடன் அடைய, திருமணமா, மகனின் திருமணம், மகளின் திருமணம், உறவுகள் ஒன்றாக சேர வேண்டுமா, அந்த பகை நீங்க, அப்படி என்று வரிசைப்படுத்தி ஒரு வரியில் நீங்கள் பேப்பரில் எழுதி ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திரு பாதங்களில் வைத்து பிரார்த்தனை செய்யுங்க. ஒவ்வொரு பிரார்த்தனையாக நிறைவேற நீங்கள் பேனால் அதை அடித்து விட்டு, அந்த ஒரு கோடிட்டு அழித்து விட்டு நீங்கள் வாங்க. கண்டிப்பாக நீங்கள் பேப்பரில் எழுதின அத்தனை பிரச்சனைகளும் மறைந்து போகும், அழிந்து போகும் என்பதை உங்களால் உணர முடியும். இந்த பதிவு இத்துடன் நான் முடிச்சுக்கிறேங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.